தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் ஒன்றியம் குளத்தூர் பஞ்சாயத்து. குளத்தூர் பஞ்சாயத்தில் பச்சியாபுரம் ஊரணி தண்ணீர் செல்லும் வார்கால் பாதையில் அரசிடமும் பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் ஒப்புதல் பெறாமல் எவரினியூ என்ற காத்தாடி நிறுவனம் தன்னுடைய சுய தேவைக்காக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த ஊரணிக்கு குறுக்கே காத்தாடி இறக்கை கொண்டு செல்வதற்காக பாதை அமைத்து ஓடையை மறித்து ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக விளாத்திகுளம் பகுதியிலே சுமார் 1000 காத்தாடியை அமைத்திருக்கிறது. ஆனால் இவர்கள் சட்டத்துக்குப்படி முறையாக அனுமதி பெறாமல் இவர்கள் காத்தாடி இறக்கைகளை அமைத்து அரசிடமும் முறையான அனுமதி பெறாமல் தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காத்தாடி நிறுவனம் மாவட்ட நிர்வாகத்திடமோ பஞ்சாயத்திலேயோ இல்லது உள்ளாட்சி பகுதிகளிலே முறையான கட்டணம் கட்டுவது கிடையாது, முறையாக தீர்மானம் போடுவது கிடையாது. இவர்கள் தங்களுடைய சுய தேவைக்காக இவர்களே பல்வேறு மோசடியான வேலைகளை செய்து இதுபோன்று பொதுமக்களுக்கு இடையூறாக பல்வேறு இடங்களிலே இவர்கள் காத்தாடி இறக்கை அமைத்து வருகிறார்கள். இதை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மிகவும் கவனமாக பரிசீலனை செய்து இதுபோன்று ஓடை ஊரணி வார்கால் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்வதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க தமிழக மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறேன். இது எல்லாம் இந்த குளத்தூர் பகுதியில் மட்டும் சுமார் 100க்கு மேற்கண்ட காத்தாடிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரு காத்தாடி அமைப்பதற்கு 6 ஏக்கர் விவசாய இடம் எடுக்கிறார்கள். அந்த 6 ஏக்கரும் விவசாயம் செய்ய முடியாத அளவிற்கு இந்த காத்தாடியால் விவசாய தொழில் நிரந்தரமாக தடை செய்யப்பட்டு வருகிறது. இந்த காத்தாடியினுடைய இறக்கை சுற்றுவதால் அது நிழல் படுகின்ற இடங்களிலெல்லாம் விவசாயம் செய்ய முடியாத ஒரு அவல நிலைமை இருக்கிறது. அதுபோன்று இந்த காத்தாடிக்காக தூண் அமைக்கும்போது அந்த தூண் சுமார் 100 மீட்டர் ஆழத்தில் பூமிக்கு உள்ளே போட வேண்டியிருப்பதால் பூமியினுடைய நீரும் இந்த காத்தாடியால் உறிஞ்சப்படுகிறது. மொத்தத்தில் ஒரு சில நாட்கள் கழித்து மக்களுக்கு தேவையான மின்சாரம் இருக்கும். ஆனால் உணவு தட்டுப்பாடு தமிழ்நாட்டிலே விரைவில் ஏற்படும் என்று ஒரு அச்சம் தெரிகிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இனிமேல் காத்தாடி அமைப்பதற்கு அனுமதி கொடுக்க கூடாது என தமிழக மக்கள் கட்சி வேண்டுகிறது. தொடர்ச்சியாக அனுமதி கொடுத்தால் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் என்பதை அரசு கவனத்தில் கொள்ள தமிழக மக்கள் கட்சி வேண்டுகிறது.